டேப் தாங்க நம்ம கண்ணில் பட்டுச்சு. இது பார்த்தீங்கன்னா டேப் நல்ல கண்டிஷனில் இது ஒர்க்கிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. நல்லாவும் இருந்தது. இதோட டோர் ஓப்பனிங் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக செட்டு ஆனில் தான் இருக்குது. பட்டு ஐக்ளோட் லாக் இருக்குது. இதுக்கிட்ட நிறைய 5 ஸ்டிக் கிடைக்கும். பட் இந்த வாரம் வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இந்த மாதிரி ஹெவியாக நான் இப்போ தான் பார்க்குறேன் ரவுட்ரு. இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த உள்ளே இருக்க மெக்கானிசம் செக் பண்ணி பார்த்தேன். நல்லா ப்ராப்பராகவே ஒர்க் ஆச்சு. இந்த பவர் பேங்க் செட்டாக இருந்தது. அந்த ஆக்சிலேட்டரு கீரு கேமிங் பிசி ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பேர். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் கொஞ்சம் வீடியோ லேட்டாக தான் வரும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து வெள்ளிக்கிழமைனா வீடியோ கரெக்டாக வந்துடும். ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி புதுசாக சந்தையில் என்னென்ன வந்திருக்குன்னு சந்தையோட அப்டேட் பார்த்துடலாம் வாங்க. புதுசாக வந்திருக்க நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சந்தையில் ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனே இந்த டேப் தாங்க நம்ம கண்ணில் பட்டுச்சு. இது பார்த்தீங்கன்னா டேப் நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. ஒர்க்கிங்கான்னு கேட்டால் தெரியல, நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதோட கேமராலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேட்டிங் டைப்பில் இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது, ப்ரீமியமாக இருந்தது. இதோட ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருந்தாரு. 2500 வரும்னு சொல்லியிருந்தாரு. நான் கூட ப்ரைஸ் கம்மியாக தான் சொல்லுவார், நம்ம பார்கிங் பண்ணி வாங்கலான்னு தான் நான் பார்த்தேன். பட் ஆனால் இது ப்ரைஸ் 2500 சொன்னார். நம்ம பார்கிங் பண்ண முடியாத அளவு ப்ரைஸ் சொல்லியிருந்தாரு. பக்கத்தில் இந்த பூம் பாக்ஸ் ஒன்று பார்த்தேங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. நேஷ்னல்னு நினைக்கிறேன் இது. பட் நல்லா இருந்ததுங்க. சிஸ்டம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. உள்ளலாம் கூட டஸ்ட்டெல்லாம் எதுவும் இல்லை. இதோட ப்ரைஸு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. 2000 வரும்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோண்ணா இது? 2000வா? இந்த வாரம் சந்தையில் நிறைய கேசட் பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த டேப் கேசட் நிறையா பார்க்க முடிஞ்சுது. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸு 10 ரூபீஸ்ன்னு சொல்லியிருந்தாரு. செக் பண்ணி பார்த்தேன். நிறையா இந்த சாமி படம் கேசட்டு, இந்த ஓல்டு மூவி கேசட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க. நான் கூட இது ஒரிஜினலாக தான் இருக்கும்ன்ட்டு எடுத்து பார்த்தேங்க. பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருந்தது. அப்புறமா பார்த்தா அது இந்த சாலிட் வுட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் நிறையா பூம் பாக்ஸ் பார்க்க முடிஞ்சுதுங்க சந்தையில். இது பார்த்திங்கன்னா ஐவாது. இது கூட நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. இவர்கிட்டே ஒரு 2-3 பீஸ் வச்சுருந்தார் பூம் பாக்ஸு. ப்ரைஸ்லாம் 700 800 இந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருந்தார். நம்ம போன வாரம் கவர் பண்ண ஐட்டமும் இருந்ததுங்க. அந்த ரிமோட்லாம் நம்ம போன வாரம் கவர் பண்ணியிருப்போம். ரிமோட்டு, பிரிண்டரு, இந்த ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம போன வாரம் கவர் பண்ணியிருப்போம். அதெல்லாம் கூட இருந்தது. சாம்சங் சவுண்ட் பார் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இது ஒர்க்கிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. நல்லாவும் இருந்தது. நான் செக் பண்ணி பார்த்தேன், நல்லாவும் இருந்தது. ப்ரைஸு 1500 வரும்னு சொல்லியிருந்தாரு. எவ்வளோண்ணா அது? 1500. அங்கேயே அந்த ப்ரொஜெக்டர் ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த சோனி இது ஒரு சில பிராண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடியுதுங்க. இது ஒரு ஏவி ரிசீவர் நினச்சி தான் நான் கிட்ட போய் பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா அந்த கரோக்கி பிளேயருங்க. இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மைக் கனெக்ட் பண்ணுற கனெக்டர்லாம் இருந்தது. நம்ம சிடி போட்டு இந்த மைக்கில் பாடுவாங்களே, அந்த மாதிரி பிளேயர் இது. இதை பற்றி டீட்டெயில்ஸ் கரெக்டாக தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பக்கத்துலேயே அந்த பிலிப்ஸ் இது ஹோம் தேட்டர் செட்டு பார்க்க முடிஞ்சுதுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1200 சம்திங் சொல்லியிருந்தாங்க. அவர்கிட்டே அந்த பிரிண்டர் ஒன்று பார்த்தங்க, ஹெச்பி. இது நல்லா இருந்ததுங்க பிரிண்ட்ரு. ஒர்க்கிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இதோட ப்ரைஸு 800 சொல்லியிருந்தாங்க. நல்ல கண்டிஷனில் ஒரு சாம்சங் பூம் பாக்ஸ் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இது சூப்பரான கண்டிஷனில் இருந்தது. நல்லா தெளிவான பீஸாக இருந்தது. இதோட டோர் ஓப்பனிங் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? சூப்பராக இருந்ததுங்க பீஸு. இது வாங்கலான்னு ட்ரை பண்ணேன், பட் சேல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாரு. இது பட் நல்லா இருந்ததுங்க. இது ஒரு நல்ல கண்டிஷன்லேயே பார்க்க முடிஞ்சுது. இதை செக் பண்ணி பார்த்தேன். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இது அந்த சிடி வேணால் அது ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அந்த லென்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கலாம். கண்டிப்பாக அந்த டேப்பு கண்டிப்பாக ஒர்க் ஆகுங்க. டேப்பு, எஃப்எம்மு இதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும்.
பக்கத்துலேயே அந்த தொஷிபாது லேப்டாப் கூட ஒன்று இருந்ததுங்க. இது மினி லேப்டாப் மாதிரி நல்லா காம்பேக்டாக இருந்தது. பட் ஆனால் இதெல்லாம் ஒர்க்கிங்காக என்னன்னு தெரியல. எடுத்தால் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆன் கண்டிஷனில் ஒரு ஐபேட் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. செட்டு ஆனில் தான் இருக்குது, பட்டு ஐக்ளவுட் லாக் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 3500 சொல்லியிருந்தார். இது லாக் எடுக்கவே 2000 கிட்டே கேட்பாங்க. அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன் அதை. பிரிண்டர்லாம் நிறையா பார்க்க முடியுதுங்க சந்தையில். ஒரு சிலதெல்லாம் நல்லா இருக்குது பிரிண்ட்ரு, ஒரு சிலதெல்லாம் டேமேஜ் கண்டிஷனில் தான் பார்க்க முடியுது. இது கெனான்து பிரிண்ட்ரு, இது கலர் பிரிண்ட்ரு தான். இது ப்ரைஸ் வந்து 1500 சம்திங் சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்களா கிட்ஸு பைக்கு. இது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த டேப்பெலாம் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ப்ரைஸு 1000 ருபீஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் ஒன்று இருக்குது பாருங்கள், எக்ஸசைஸ் பண்ணுற சைக்கிளு. இதோட ப்ரைஸ் வந்து 3500 வரும்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு வித்தியாசமான மாடலில் ஒரு மொபைல் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இது ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா அது ஃப்ளிப் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த சைடில் ஃப்ளிப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மாடலில் இருக்குது. இதெல்லாம் நாட் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இது அந்த பேட்ரிலாம் மிஸ் ஆகுது பாருங்கள். பக்கத்துலேயே அந்த மினி ஸ்பீக்கரு, அந்த கார் செட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்குதுங்க இவர்கிட்ட. இது ஐவாது ஒரு வாக்மேன் இருக்குன்னு எடுத்து பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா அந்த டோர் டேமேஜாக இருக்குங்க. உள்ளே கேசட் மாட்டிகிட்டு இருக்கு போல். டோர் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு, சைடில் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. பக்கத்துலேயே இன்னொரு வாக்மேன் இருந்தது, இதுவும் டேமேஜ் கண்டிஷனில் தான் இருந்தது. அந்த பட்டன்ஸ் எல்லாம் ஜாம் ஆகி ஒர்க் ஆகாத கண்டிஷனில் தான் இருந்தது. உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான பொருள், நீங்கள் தேடுற பொருள் ஏதாவது கிடைக்குதான்ட்டு அப்படியே செக் பண்ணி பாருங்கள். இந்த வாட்டர் ப்யூரிஃபையரில் வர பம்பு, அந்த மோட்டர்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க. பட் இதெல்லாம் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு சிலது நல்லாயிருக்கும், பட்டு ஒரு சிலதெல்லாம் அந்த ஹெட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். டெக்னீஷியன் யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இதெல்லாம் எடுத்தால் ரெடி பண்ண முடியுமான்ட்டு. நேஷ்னல்து விசிஆர் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான். இது கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரில, பட் இது எடுத்தால் ரெடி பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். விசிஆர் கூட நண்பர் ஒருத்தர் கேட்டுருந்தார். பட் ஆனால் இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸு 1200 சொல்லியிருந்தாங்க. பக்கத்துலேயே அந்த டேப் ரெக்கார்டர்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். இந்த வாரம் இந்த ஷவர் ஐட்டம்ஸ்லாம் மார்க்கெட்டுக்கு ஏகப்பட்டது வந்துருந்ததுங்க. ஏதோ குடோன் காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல மொத்தமாக. இந்த ஷவரு, அப்புறம் இந்த ஹெல்த் வாஷு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட ஏகப்பட்டது பார்க்க முடிஞ்சுதுங்க இந்த வாரம். நான் தூரத்துலேருந்து பார்த்தேன், இது ஒரு ஆடியோ மிக்சர் மாதிரி தெரிஞ்சுது. இது கிட்ட வந்து பார்த்தா இது ஆடியோ மிக்சராக என்னன்னு கன்ஃபார்மாக தெரியல. இது நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் இருந்தது. இது ஒரு ஆடியோ மிக்சர் மாதிரி தெரியல. இதை பற்றி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது அமேசான் ஃபயர் ஸ்டிக்கு வெர்ஷன் 3ங்க. இது இவர்கிட்ட நிறைய ஃபயர் ஸ்டிக் கிடைக்கும், பட் இந்த வாரம் வந்து ஒரே ஒரு பீஸ் தான் வச்சுருந்தார். இது பீஸு ஒர்க்கிங்கு. இதோட ப்ரைஸ் வந்து 1200 சொல்லியிருந்தார். இது பார்த்தீங்களா 6 ஆண்டனா டீலிங்க் ரவுட்ருங்க. அது இந்த மாதிரி ஹெவியாக நான் இப்போ தான் பார்க்குறேன் ரவுட்ரு. இது இதோட கனெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இது நார்மலாக நம்ம ரவுட்ரு வச்சுருப்போல, அந்த ரவுட்டரில் இருக்கிற கனெக்டர் மாதிரி தான் இருக்குது. இது சிக்னல் கொஞ்சம் நல்லா ரேஞ்சு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரவுட்டரில்.
இதோட ப்ரைஸ் வந்து 3500 சொல்லியிருந்தார். இந்த பிளேயர் பார்த்தீங்களா, இது நார்மல் விண்டேஜ் மாடல் பிளேயர் கிடையாதுங்க. அது நியூ மாடல் பிளேயர் தான். இது லைட்டாக டேமேஜ் ஆகி தான் இருந்தது. பட் இது நார்மலாகவே நம்ம ஆன்லைனில் கிடைக்குமே அந்த ப்ராடக்ட் தாங்க இது. ஒரு சில பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்ததுங்க. ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையா பார்க்க முடியுதுங்க இந்த ஷாப்பில். இந்த கிராக்ஸ் எல்லாம் கவர் பண்ணலாமேன்றதுக்காக இந்த ஷாப்புக்கு வந்திருந்தேன். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 வரும்னு சொல்லியிருந்தார். ஒரிஜினலாக கேட்டேன், பட் அது மாஸ்டர் காப்பின்ற மாதிரி சொல்லியிருந்தார். தனியாக ஷாப் வச்சுருக்கேன், ஆன்லைன்லேயும் பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். அவரோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுக்குறேன் நான். அது தேவைப்படுதுன்னா நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கால் பண்ணுங்கள், நிறைய கலெக்ஷன் இருக்குது, நான் வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன்னு சொல்லியிருந்தார். அவரோட நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இம்போர்ட்டட் ஐஸ்? ஆமாம் ப்ரோ, இம்போர்ட் சைடு ப்ரோ. இது எப்படி கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 550 வரும். நம்மகிட்ட வந்து 450 தான். அதுலேயும் நாங்கள் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் உங்களுக்கு. சரி, எல்லா செப்பல்லையும் எல்லாமே நெகோஷியபிள் தான். ஓகே. ஆன்லைனில் பண்ணுறீங்களா? ஆன்லைனில் பண்ணுறோம் ப்ரோ. சரி, ஓகே. உங்கள் கான்டாக்ட் நம்பர் மட்டும் கொடுங்க. ஓகே ப்ரோ. அப்படியே சொல்லுங்கள். நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா 7010490446. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஹாய் மட்டும் அனுப்பிச்சா போதும். எங்ககிட்ட என்ன இருக்கோ எல்லாமே கலெக்ஷன் அனுப்புவோம். உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுவோம், போயிட்டு போடலாம். சரி, ஓகே. ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. ஓகே. இது எல்லாமே ஃபஸ்ட்டு காப்பி? மாஸ்டர் காப்பி. ஃபஸ்ட் காப்பி வேறு, மாஸ்டர் காப்பி வேறு. ஓகே. நான் காலில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகே. ரைட் ரைடு. அதுலேயே வந்து இது வேறு கலர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5800 வரும் ஆன்லைனில். ஓகே. எங்கிட்ட வந்து 1500 தான். சூப்பராக இருக்கும் பார்க்குறது. சரி, பயங்கரமாக இருக்கும். அதுவே நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவோம். ஓகே. அவர்கிட்டே இந்த பிராண்டட் டிஷர்ட்லாம் கூட வச்சுருக்காருங்க. ஒரு பீஸ் வந்து 115 சேல் பண்ணுறாரு. இதில் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்லாம் வரும், சூப்பராக இருக்கும். எல்லாம் பிராண்டட் டிஷர்ட் தான். ஆமாம், எல்லாம் பிராண்டட். எவ்வளோ வருது? 150. 200. இந்த மாதிரி ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம் நிறைய மார்க்கெட்டில் பார்க்க முடியுதுங்க. எல்லா ப்ரைஸ் வந்து 700, 800 இந்த ரேஞ்சு தான் சொல்கிறாங்க. பக்கத்துலேயே இந்த ஏர் கூலரு, மிக்ஸி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட பார்க்க முடியுது. இது ஒரு டிவிடி ஹோம் தேட்டர் சிஸ்டங்க. இது கூட சப்வூஃபரு, ஸ்பீக்கர்லாம் வரும். அதெல்லாம் இல்லாமல் இந்த செட்டு மட்டும் தனியாக தான் இருந்தது. நான் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தேங்க, இந்த செட்டு இல்லை, அது யாரோ பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க போல். ஹேத்வேட ப்ளே பாக்ஸ் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. பட் ஆனால் இதெல்லாம் எடுத்தால் இப்போதைக்கு யூசேஜே கிடையாதுங்க. இதெல்லாம் ஒர்க்கிங்காக என்னான்னு கூட தெரியல. இப்போதைக்கு கரண்ட்டில் ஒர்க்கிங் இல்லைங்க இந்த மாதிரி மாடல்லாம். பக்கத்துலேயே அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் ஐட்டம்ஸு, அந்த சூட் கேஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க. நம்ம வாரம் அந்த கிட்ஸு ஜீப்பு ஒன்று பார்த்துட்றாங்க மார்க்கெட்டில். இந்த ஜீப்பு ஓரளவு அவுட்லுக் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. இது பார்த்தீங்களா நம்ம டேபிள்லாம் வைப்போமே சின்ன கிளாக்கு, அந்த மாதிரி பீஸ் நிறையா இருந்ததுங்க. இது வந்து ஒரு பீஸ் 50 ரூபான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கு புதுசாகவே இருந்தது. பக்கத்துலேயே நிறையா புக்ஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் அந்த பிவிசி ஐட்டமு, வாட்டர் ஹீட்ரு கூட ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாட்ச் ஒன்று பார்த்தேங்க. இது பார்த்திங்கன்னா அந்த சேக்கோ பிராண்ட். இது பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த உள்ளே இருக்க மெக்கானிசம் எல்லாமே வெளியில் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சிருது.
பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்ததுங்க, நல்லா டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருந்தது. இதோட ப்ரைஸ் கேட்டால் 3500 வரும்னாரு. சரி அப்படியே பார்த்துட்டு அதை வச்சுட்டேன் நான். ஒயர்லெஸ் பவர் பேங்க் ஒன்று வாங்கலான்றதுக்காக இந்த ஷாப்பில் நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஒரு பவர் பேங்க், இந்த ஒயர்லெஸ் பவர் பேங்க் ஒன்று கண்ணில் மாட்டுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 400 சொன்னார். செக் பண்ணி பார்த்தேன், நல்லா ப்ராப்பராகவே ஒர்க் ஆச்சு இந்த பவர் பேங்க்கு. அதனால இது நான் வாங்கினேன் நான். இவர்கிட்ட இந்த பிராண்டடான பவர் பேங்க் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குங்க, வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸு பார்த்தீங்களா, இது ஒரு நம்பர் லாக் பாக்ஸுங்க. இது இந்த வாரம் நிறையா பீஸ் வச்சுருந்தார் இந்த கடையில். ஒரு பீஸ் வந்து 200 சொல்லியிருந்தாங்க. இதுலேயே பெரிய சைஸும் வச்சுருக்காங்க, அது வந்து 400 சொல்லியிருந்தாங்க. ஒரு சில இதெல்லாம் வந்து நம்பர் போட்டால் ஓப்பன் ஆகிடுது. ஒரு சில இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா அது எந்த நம்பர் போட்டாலும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க. இந்த சிசரு, அந்த சீப்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட பார்க்க முடிஞ்சது. ஒரு டிரைவிங் வீல் ஒன்று பார்த்தேங்க, இது செட்டாக இருந்தது. அந்த ஆக்சிலேட்டரு, கீரு அதெல்லாம் செட்டாகவே இருந்தது. கண்டிஷனும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1500 சொல்லியிருந்தாங்க. ஆமாம் ஆமாம். அண்ணா எவ்வளோ இது செட்டு? 1500. பக்கத்துலேயே ஒரு கார்வான் கூட இருக்குது பாருங்கள். அது பார்த்திங்கன்னா அந்த நாப் இல்லாமல் இருந்தது, அந்த கண்ட்ரோல் பண்ணுற நாப் இல்லாமல் இருந்தது. அப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்தது. அந்த யூபிஎஸ் பேட்டரிலாம் நம்ம போன வாரம் கவர் பண்ணியிருப்போம், அதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சதுங்க. இது ஒரு டிவி ஷாப்புங்க. இது செகண்ட் ஹேண்ட் டிவிலாம் இவர்கிட்ட கிடைக்கும், நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோலாவில் ஒரு 55 இன்ச்சு டிவி ஒன்று வச்சுருந்தார். இந்த டிவி நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ப்ரீமியமான டிவி தான் இது. இதோட ப்ரைஸ் வந்து 18,000 வரும்னு சொல்லியிருந்தார். நான் ஆன்லைன்ஸில் செக் பண்ணி பார்த்தேன், ஆன்லைன் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக காட்டுச்சுங்க. தையல் மிஷின்லாம் கூட மார்க்கெட்டில் நிறையா பார்க்க முடியுதுங்க. நம்ம போன வாரம் கூட ஒரு 2-3 மிஷின் கவர் பண்ணியிருப்போம். இந்த வாரமும் ஒரு 2 மிஷின் பார்க்க முடிஞ்சுது. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2500 வரும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஷாப்பில் ஒரு கேமிங் பிசி ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பேரும் ஓரளவுக்கு இருந்ததுங்க. இந்த ப்ராசஸரு, ரேமு எல்லாமே மிஸ் ஆகாமல் எல்லாமே இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 10,000 வரும்னு சொல்லியிருந்தார். இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்து தாங்க இது. இதை செக் பண்ணி எடுக்கணுன்னா எடுத்துருக்கலாம், பட் ஆனால் இது ஒர்க்கிங் ஆனான்ட்டு செக் பண்ணி தான் எடுக்கணும். இதை ப்ரைஸுக்கு ஒர்த்தான ப்ரைஸ் தாங்க. பார்கிங் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட வாங்கலாம். இது ஒரு பேட்ரி சார்ஜருங்க. இது அந்த 12 வோல்ட் பேட்ரி, 6 வோல்ட் பேட்ரி, இதெல்லாம் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். 1 ஆம்பியர் 2 ஆம்பியரில் சார்ஜிங் ஆகும். இதோட ப்ரைஸ் வந்து 450 சொல்லியிருந்தார். இந்த டிவி ஸ்பீக்கர்லாம் கூட பார்க்க முடிஞ்சதுங்க. நண்பர் ஒருத்தர் ஏவி ரிசீவர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தார். இது பார்த்தீங்களா, நல்லா ஹெவியான ஏவி ரிசீவருங்க. இது ஹேண்ட்கியோ. இது பார்த்தீங்கன்னா 9.2 சேனலுங்க. இது நல்லா ஹெவியான ஏவி ரிசீவர் தான். இது நான் பேக் சைடில் காட்டுறேன் பாருங்களேன், எவ்வளோ போட்டிருக்கோம் பாருங்கள். பேக் சைடில் எவ்வளோ போர்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ்லாம். ப்ரைஸ் எவ்வளோ வரும்ன்ட்டு கேட்கலான்னு பார்த்தேன், பட் இந்த கடையில் ஆள் இல்லாதனால ப்ரைஸ் மட்டும் கேட்க முடியல. ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குதுங்க. இது வந்து ஐஃபை சிஸ்டத்தோட ஸ்பீக்கரு, வெறும் ஸ்பீக்கர் மட்டும் இருந்தது. இது ப்ரைஸ் வந்து 900-1000 ருபீஸ் இந்த ரேஞ்சு தான் சொல்கிறாங்க. பக்கத்துலேயே ஒரு லேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. இந்த லேம்ப்பு பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருந்தது. இந்த ஷாப்லேயும் ஒரு தையல் மிஷின் பார்க்க முடியுது பாருங்கள். கேசட் ஐட்டம்ஸ்லாம் நிறையா பார்க்க முடியுதுங்க இந்த வாரம். நிறைய ஷாப்பில் அந்த கேசட்லாம் வச்சுருந்தாங்க, ரீல் கேசட்டு.
ஃபேனு, சீலிங் ஃபேனு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட பார்க்க முடியுதுங்க. டார்ச் லைட்டு அண்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் ஒன்று பார்த்தேங்க. அது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவே இருந்ததுங்க, ஹெவியாகவே இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 200 சொல்லியிருந்தார். பட் ஆனால் இது எதுவுமே ஒர்க்கிங் கிடையாது. மேபி பேட்ரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பாக்ஸ் பீஸாகவே இருந்ததுங்க, எல்லாமே புதுசாக பாக்ஸ் பீஸாகவே இருந்தது. பாக்ஸ் பீஸில் எல்லாமே செட்டாகவே இருந்ததுங்க. அதில் சார்ஜ் பண்ணுற கேபிள், அப்புறம் ஆக்ஸ் கேபிள், இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுங்க. இது அலாம் ரேடியோ ஒன்று பார்த்தேங்க. இது பார்த்திங்கன்னா டிஸ்க்கு போடலாம், பட் எஃப்எம் வரும் இதில். இது டைரக்ட் பவர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் உள்ளது. இது பட் ஒர்க்கிங் ஆனான்னு தெரியல, லென்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக எஃப்எம்லாம் ஒர்க் ஆகுங்க. பக்கத்துலேயே அந்த ட்ரம்ஸு, மியூசிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இது ஒரு மினி ஃபோட்டோ பிரிண்டருங்க. இது இந்த மினி பிரிண்டர்லாம் மார்க்கெட்டில் ரேராக தான் பார்க்க முடியும். இந்த வாரம் நம்ம கண்ணில் பட்டுச்சு. இது செக் பண்ணி பார்த்தா நல்லாவே இருந்ததுங்க. இது இந்த 4x6 இந்த மாதிரி கலர் பிரிண்டர்லாம் எடுக்கலாம், ஃபோட்டோ பிரிண்டர்லாம் எடுக்கலாம். இதில் இதோட ப்ரைஸ் 800 வரும்னு சொல்லியிருந்தார். பார்கிங் பண்ணால் இன்னும் கம்மியாக கூட வாங்கலாம். அபுஜாஜ் ஆம்ப் ஒன்று பார்த்தேங்க. நல்லா ஹெவியாகவே இருந்தது. ஆம்ப் நிறையா பேர் கேட்குறீங்க, மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கடை இருக்குங்க, அந்த ஆம்ப் ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணுவார். ஆம்ப்பு, ஏவி ரிசீவர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவர்கிட்ட கிடைக்கும். இந்த வாரம் கடை போடல அவர், நெக்ஸ்ட் வீக் போட்டாருன்னா நான் கவர் பண்ணுறேன். ஆம்ப் எவ்வளோ? 4000 ரூபா. இது ஒரு சிடி வாக்மேனுங்க. அது நல்லாயிருக்கும்னு எடுத்து பார்த்தேன், டிஸ்பிளேலாம் டேமேஜ் ஆகிருந்தது. மேபி இது வாட்ரு டேமேஜ் ஆகிருக்கலாம், ஃபுல்லாக வாட்ரு போயிட்டு. இதோட ப்ரைஸு 200 சொன்னார். பட் ஆனால் இது எடுக்கிறது வேஸ்ட் தாங்க, ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி தான் இருந்தது. அங்கங்கே சைட்லலாம் துரு பிடிச்ச மாதிரி இருந்தது. இங்கே பார்த்தீங்களா ஐஃபோனு, கீபேடு மொபைலு. ஐஃபோன்னு போட்டிருக்கேன்னு எடுத்து பார்த்தேன் நான். அப்புறம் பார்த்தா அது கீபேடு மொபைல் தான். இது அந்த ஐஃபோன் சார்ஜர் போடுவோம்ல, ஓல்டு மாடல், அதே மாதிரி சார்ஜர்லாம் கூட கொடுத்துருந்தாங்க இதுக்கு. இது ஒரு சைனா மொபைல் தான். இது இதோட ப்ரைஸ் வந்து 500 சொன்னார். பட் ஆனால் அது 500லாம் ஒர்த் இல்லைங்க. இது அங்கேயே ஒரு 4-5 மொபைல் இருந்தது. இது வந்து ஒரு நோக்கியா அது மொபைல் பார்த்தீங்களா, அந்த கீபேடு மொபைல் ஓல்டு மாடல், ஃபுல்லாக டேமேஜ் ஆகி தான் இருந்தது. இந்த மொபைல் பேக் கேட்ச்லாம் 20 ரூபீஸுக்கு சேல் பண்ணுறாருங்க அவர். எல்லாமே புதுசு தான், ஃப்ளிப் மாடல் இது. சார் 20 ரூபா. ஒன்று போதுமா? அதில் இருக்கு, 2 இருக்கு. இந்த மாதிரி இது இருக்கணும். இந்த செப்பல்ஸ்லாம் ஒரு செட்டு 100 ரூபான்னு சொல்லி எப்பவுமே சேல் பண்ணுவாங்க. இந்த வாரம் ஏதோ ஆஃபர் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு 2 செட்டு 100 ரூபான்னு சொல்லி போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே புதுசு தாங்க. நிறைய பேர் செக் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம ரஃபீஸுக்கு யூஸ் பண்ணலாங்க, வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த அக்கு பஞ்சர் செருப்புலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்த்தாக தாங்க இருந்தது. இந்த பெட் செக்ஷன்லாம் லைட்டாக கவர் பண்ணியிருக்காங்க. இந்த டாகு அண்ட் கேட்டு இதெல்லாம் கொஞ்சம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன்.
சரி வேற போய் வாங்கி வச்சதுக்கப்புறம் நான் தர முடியாது. கீழே பாருங்க. நான் வேற பர்பஸ் கேட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நான் ஏதாவது கவர் பண்ண மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீக் கவர் பண்ணிடுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.